Annyeong Danmis, welcome to Bangtan FF World. ஸோ ஃபஸ்ட்டு அக்காவை மன்னிச்சிடுங்க. ஐம் ஸோ சாரி பிகாஸ் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே தோணுது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு. பட் என்னால் எதுவும் பண்ண முடியல ஆர்மிஸ். பிகாஸ் எனக்கு இப்போது செம் எக்ஸாம் வரப்போகுது. ஃபெப் வந்தால் செம் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் எனக்கு இப்போ மாடல் வேறு போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் அது ஒரு பக்கம்னாலும் மற்ற ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ நிறையா போகிறதுனால என்னால் வீடியோஸ் அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் நான் போடுறேன். ஸோ அதனால தான் ரொம்ப நாள் ஆச்சு, எல்லோரும் வேறு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அதனால் இப்போது செமஸ்டர் வேறு எனக்கு ஃபெப்ரில் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் போட பார்க்குறேன். ஒவ்வொரு வீடியோஸ் வரும், பட் கண்டினியூஸாலாம் வராது. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸ் வந்தாலும் அதில் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆர்மிஸ். எவ்வளோ திட்டணுமோ அக்காவை திட்டிக்கோங்க. அண்ட் ஐ எம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் லேட் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதில் பார்த்துருந்தோம்னா, டவுன் நம்ம சான் சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அந்த மவுண்டெயினில் அங்கே தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சுன்ட்டு. ஸோ நம்ம டவுன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்கே சானோட ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாரு. பட் ஏரியாவோட ப்ரேஸ்லெட் கிடைக்கும். ஸோ ஏரியா கிட்ட கேட்டப்போ ஏரியா ப்ரேஸ்லெட் காணாமல் போச்சு அண்ட் ஃபோன் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ட் நம்ம ஹோபி சைட் பார்த்துருந்தோம்னா, ஹோபியும் தாலியாவும் அந்த பழைய ஃபோட்டோஸ் ஹோபி கேட்டிருப்பாரு. ஸோ கிங் அண்ட் குயின்ஸோட ஃபோட்டோஸ். ஸோ அதுக்கு ரெண்டு பேரும் ஸ்டோர் ரூம் போயிருப்பாங்க. பட் போன இடத்துல கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஸ்பெல்லு படிக்கிறேன் அதை படிக்கிறேன்னு பேயை அவுத்து விட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட தான் பார்த்தோம். இப்போ நம்ம அதில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ மறுநாள் மார்னிங்கு எல்லோரும் வழக்கம் போல் அவங்களோட டெய்லி பேஸஸ் பார்த்துட்டுருக்காங்க. ஸோ வழக்கம் போல் தான் நம்ம ஹாலில் உட்காந்து காஃபி குடிக்கிறது அந்த நம்ம டெய்லி பேஸஸாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆளுங்களும் எல்லோரும் உட்காந்துட்டு காஃபி குடிக்கிறாங்க. எக்ஸப்ட் தாலியாவையும் ஹோபியும் தவிர்த்து. பிகாஸ் அவங்க ஸ்டோர் ரூம்லேயே மயங்கி விழுந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்கள தவிர்த்து மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ஹாலில் இருப்பாங்க. ஸோ அப்படி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அப்போது நம்ம செலஸ்டி கேட்பா, அந்த ஒரு பிள்ளை தாங்க புத்திசாலி பிள்ளை. ஏன்னா யார் யார் இருக்காங்க இல்லைன்றதை கண்டுபிடிச்சி நம்ம ஹோபியும் தாலியாவும் ஸோ இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சிட்டு காய்ஸ் ஆமாம் ஹோபியும் தாலியாவும் எங்கே, ரெண்டு பேரும் காலிலேருந்தே அளக்கணும், எங்கே போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவ கேட்க இங்கே எல்லாரும் அப்போ தான் நோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் பார்க்க இங்கே நம்ம ஜாங்குக்கு ஜிம்முன்னு பார்த்து எங்கடா ஹோபியாயும் என்ன கேட்டால் எனக்கு எப்பட்றா தெரியும், உன் அண்ணன் தானடா. என் அண்ணன்னா எனக்கும் அவனுக்கும் ஒரே ரூமாடா, அவன் ரூமில் தூங்கிட்டு இருப்பான். டேய் ஒரு பொறுப்புள்ள தம்பி மாதிரி பதில் சொல்கிறேன் நீனு. சரி இரு, என்ன இப்போது அவர் தூங்கிட்டு தான் இருப்பார், நான் போய் பார்க்குறேன், வேறு யாராவது போய் தாலியாக பாருங்க போங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் நேராக ஹோபியோட ரூமுக்கு கிளம்பி போயிடுவார். ஸோ இங்கே நம்ம ஷாஷா என்ன பண்ணுவான்னா, சரி ஓகே நான் போய் தாலியாக இருக்காளான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியாவோட ரூமுக்கு போவாங்க. பட் மற்றவங்க எல்லோரும் என்னடா இது ஹோபி தாலியாவை காணுமா அப்படின்ற மாதிரி இந்த குறுன்னு லிங்க் பண்ணி பார்ப்பாங்களே அது மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஜிம்மன் போயிட்டு ரூம் ஹோபியோட ரூம் நாக் பண்ணுவார். பட் ரூம் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ டோர் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹோபி இருக்க மாட்டார். எப்படி இருப்பார், அவர் தான் நம்ம ஸ்டோர் ரூமில் மயங்கி கிடக்காரே. ஸோ அதனால நம்ம ஜிம்மன் போயிட்டு பெட்டில் பார்த்தா இருக்க மாட்டார். ஸோ போயிட்டு பாத்ரூமில் பார்க்குறது அப்படின்னு செக் பண்ணால் ரூம் ஃபுல்லாமே நம்ம ஹோபி இருக்க மாட்டார். ஸோ ஜிம்மனுக்கு இவன் எங்கே போயிட்டான், ஒருவேளை அந்த பிள்ளை கூட எங்கேயாவது ஓடி போயிட்டானோ, சே நம்ம அவங்க அந்தளவுக்கு வருது இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது, இவன் கரெக்ட் பண்ணாலும் பண்ணியிருப்பானே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன்
பேசிகிட்டே வந்துட்டு போவார். ஸோ இங்கே நம்ம ஷாஷா வந்துட்டு போய் வந்து நம்ம தாலியாக ரொம்ப செக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அங்கே தாலியாக இருக்காதது இல்லாததை பார்த்துட்டு நம்ம ஷாஷாவும் வந்துட்டு வருவாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ஹோபி இல்லை தாலியா இல்லைன்னு மாற்றி மாற்றி சொல்ல நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாேருக்கும் டவுட் வந்துடும், எங்கடா போனாங்க இவங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜுன்ஹோ வந்துட்டு அவர் கிச்சனில் இருப்பார். ஸோ அவர் வந்து என்னது 2 பீஸை காணுமா, எப்படி காணாமல் போயிருக்கோம், நம்ம எதுவும் பண்ணலையே, என்ன இருக்கும்னு தெரியலையே அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். ஸோ அப்படி எல்லோரும் வந்துட்டு பார்க்க இங்கே வந்து நம்ம நாம்ஜன் வந்து சரி போய் இங்கே தான் வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, ஸோ போங்க போயிட்டு வந்து தேடுங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்துட்டு நம்ம ஹோபி தாலியாக வந்துட்டு தேடலான்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. ஸோ அப்படியே தேடிட்டுருக்கும் போது நம்ம ஏரியா வந்துட்டு ஸ்டோர் ரூம் வந்து ஓப்பனில் இருக்கிறத வந்து நோட் பண்ணுவா. ஸோ ஸ்டோர் ரூம் வந்து ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு ஏரியா வந்து உள்ளே போவா. ஸோ ஏரியா போகிறத பார்த்துட்டு நம்ம ஜானவி, அதாவது நம்ம என்வோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் வந்துட்டு ஏரியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. சரி அங்கே இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கறதுக்காக. சரி இங்கே ஏரியா வந்து ஏரியாவுக்கு வந்து நம்ம ஜானவி வந்து பின்னாடி வர்றது வந்து தெரியாது. ஸோ அதனால் ஏரியா வந்துட்டு போகும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. பார்த்து நம்ம ஜானவி தான். ஸோ ஏரியா, எங்கே என்ன பண்ணுறீங்க ஜானவி? இல்லை நீங்கள் ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறத பார்த்தேன், சரி அதான் ஒரு வேளை இங்கே இருப்பாங்களான்னு தேட வந்தேன் ஏரியா. நானும் ஆக்சுவலி அதுக்கு தான் வந்தேன், சரி வாங்க பார்க்கலாம். சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் வந்து ஸ்டோர் ரூமே சல்லடை போட்டு தேடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டு வந்து பார்க்குறாங்க, நேற்று அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நிறையா திங்ஸ், அந்த கிங்ஸ் யூஸ் பண்ண நிறையா ஏன்ஷியன்ட் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது அந்த பெயிண்டிங்ஸு, அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம், வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகுது. பிகாஸ் இந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது எல்லாேருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்ல, புதுசாக ஒன்று பார்த்தா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஜானவி வந்துட்டு ஓபியும் தாலியா வந்து அந்த ரூம்குள்ளே போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரூம் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே போவாங்க. ஸோ போயிட்டு வந்து பார்த்தா ஹோபி ஒரு பக்கம் தாலியா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜானவி, ஏரியா என்னாச்சு ஜானவி, இனி அங்கே பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பார்த்தா தாலியாவும் ஹோபியை வந்து மயங்க போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக போயிட்டு ஏரியா வந்து ஹோபிக்கிட்டேயும் ஜானவி வந்துட்டு நம்ம தாலியாக்கிட்டேயும் போகிறாங்க. ஸோ எழுப்புறாங்க எங்கள் ஏரியா, ஹோபி ஜெயஹோப் இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜெயஹோப்பை நேஞ்சிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஜானவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தாலியாவே எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களும் ட்ரை பண்ணுறோம், ஏஞ்சிக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஏரியா என்ன பண்ணுறாங்கன்னா ஜானவி போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சரி ஓகே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜானவி வந்துட்டு ஓடிடுவாங்க, அதாவது தண்ணி எடுத்துகிட்டு வர. ஸோ போயிட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே இதுங்கக்கிட்ட ஸ்டோர் ரூமுக்கு வந்துச்சுன்ற மாதிரி டவுட்டில் வேறு. அண்ட் ஜானவி வந்து தண்ணியோடு வந்துடுவாங்க. ஸோ வந்து 2 பேர் மேலேயும் தண்ணி தெளிப்பாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 2 பேரும் அந்த ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி வந்துட்டு பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஏரியா வந்துட்டு ஹோபியை பார்த்துட்டு, ஹோபி இப்போது உங்களுக்கு பரவாயில்லையா, என்னாச்சு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படி சொல்லிட்டு அவ கேட்க, இங்கே நம்ம ஜெயஹோப் வந்துட்டு அப்போ தான் வந்து சுற்றி முற்றி வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அவர் பார்த்துட்டு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு கொடுக்க, இங்கே வந்து நம்ம ஏரியா ஜெயஹோப் அப்படின்னு கத்த, இங்கே வந்துட்டு நம்ம ஜெயஹோப் சொல்லுங்கள் ஏரியா, என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, அதுவும் மயக்கம் போட்டு 2 பேரும் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஏரியா கேட்க, கரெக்டாக இங்கே தாலியாவும் ஏஞ்சி உட்காருவா. பட் தாலியாவும் வந்துட்டு ஒரு மாதிரி திரு முழிச்சிட்ருப்பா. இங்கே நம்ம ஜெயஹோப் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு, அது ஏரியா நாங்கள் வந்து அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு, மண்டே சொல்லிடுறாரு. எல்லோரும் என்னடா இது அப்படின்ற மாதிரி லுக்கை விட இங்கே வந்துட்டு நம்ம ஏரியா வந்துட்டு கேட்குறா, மறுபடியும் கேட்குறா என்ன ஆச்சுன்ட்டு. பட் ஹோபி வந்து எதுவுமே சொல்லாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்கதை பட் நம்ம ஜிம்முன்னு ஹோபியோட மண்டேனே ஒன்று ஓங்கி அடிக்கிறாரு. இங்கே ஹோபி என்னடா என்ன ஆயாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், நாங்கள் இத்தனை பேர் கேட்டுட்ருக்கோம் என்ன பண்ணீங்கன்னு தெரியாமல் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக கூப்பிட்டு வந்து அதுவும் ஸ்டோர் ரூம்குள்ளே என்ன நினச்சிட்ருக்கீங்க ஆயாங்க நீங்கள். இரு நீ விட்டா வந்து ஓவராக உன் கதையை வந்து பில்டப் பண்ணாத, என்னாச்சுன்னு ஃபஸ்ட்டு என்னாச்சு எனக்கே தெரிலடா. என்ன வளரிங்க, ஆமாண்டா ஜிம்மனு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில,
இந்த ஐயாங், நான் உங்கள் தம்பி, பைத்தியக்காரன் கிடையாது. நீங்கள் சொல்கிற கதையை போயிட்டு புயலில் பொறி சாப்பிட்னப்பான் அவன்கிட்ட போய் சொல்லுங்கள். வந்துட்டாங்க ஏதோ வந்து அந்த பிள்ளைய கூட்டின்னு வந்துட்டு ஏதோ வந்து தெரிலையாம். என்ன இல்லை எனக்கு புரியல. டேய் ஜிம்னு, சத்தியமாக ஜிம்னு நம்பு. அது நேற்று நைட்டு என்னாச்சு சொல்கிறதே கேள்றா, குறுக்கால கேள்வி கேட்காத. சரி சொல்லுங்கள் என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லாமல் எப்படி ஜிம்மன். சரி ஆயாங்க, அது என்னாச்சுன்னா நேற்று நைட்டு வந்து நான் என் ரூமில் வந்து படுத்துட்டு இருந்தேன்டா. அப்போ வந்து எனக்கு போர் அடிச்சிச்சுன்னு அந்த பிள்ளைகிட்ட போயிட்டிங்களா, வாயா முட்ரா ஜிம்முன்னு பைத்தியம் மாதிரி பேசாத, நீங்கள் பேசுறது அப்படி தான் அங்கே இருக்குது அப்படி சொல்ல எங்கள் தாலியாக வந்துட்டு ஐயோ ஜிம்மன் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நேற்று நான் வந்துட்டு ஹாலில் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் லேப்டாப்பில். அப்போ வந்துட்டு ஹோபி வந்து வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா, ஆல்பம்ஸ் அந்த மாதிரி கேட்டார். இந்த வீட்டுக்கு வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருந்த பழைய ஓல்டு பெயிண்டிங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அதுக்காக தான் வந்து ஸ்டோர் ரூமுக்கே வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி படுத்து தூங்கணும் அப்படின்னு என்னன்னே எங்களுக்கு புரியல. அப்படி சொல்லிட்டு நம்ம தாலியா சொல்ல இங்கே எல்லோரும் ஷாக்டாக வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஜிம்மனு, இதை நான் நம்பணுமா? நீங்கள் சொல்கிற கதையை பச்சை பிள்ளை கூட நம்பாதீங்க ஜிம்மன். நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம் ஜிம்மன். பட் இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது ஆக்சுவலி. ஸோ நாங்கள் எப்படி, எங்களுக்கு தெரியல, சீரியஸாக எங்களுக்கு தெரியல. மேபி டயர்டில் தூங்கிட்டோம்னா என்னன்னு தெரியல. அப்படியே சொல்லிட்டு எங்கள் தாலியாக சொல்ல இங்கே எல்லோரும் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக வந்து லுக்கு விடுறாங்க. ஸோ எல்லோரும் அந்த சஸ்பீஷியஸாக லுக்கு விடுறத வந்து நம்ம ஹோபி பார்த்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் வந்து நினைக்கிறது வந்து என்னன்னு எனக்கு வந்துட்டு புரியுது. பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது, சரியா? ஸோ நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து பார்க்க தான் வந்தோம். பட் எப்படி வந்து இப்படி வந்து மயக்கம் போட்டு விழுந்தோம் அப்படின்னு எங்களுக்கு சீரியஸாக வந்து தெரியல. ஸோ நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு ஏன்ச்சு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ இங்கே நடந்து போவார். ஸோ அப்படி வந்து அவர் நடந்து போகிறத பார்த்துட்டு நம்ம யூங்கி வந்து என்ன பண்ணுவார்னா, ஹோபி நில்லு. என்ன யூங்கி, நாங்கள் அப்படி ஒன்றும் மீன் பண்ணல ஹோபி, திடீர்னு வந்து நீ மயக்கம் போட்டு விழுந்தில்ல, ஸோ அதனால் அதுவும் 2 பேரும் விழுந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு தான் நாங்கள் கேட்டோமே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை யூங்கி பரவாயில்ல. நிஜமா நம்பு ஜெஹோப், நான் சொல்கிறேன்ல நம்பு. சரிடா நம்புகிறேன். ஆனால் எப்படி வந்து மயக்கம் போட்டு விழுந்தீங்க? சீரியஸாக எனக்கு தெரியல, என்னாச்சுன்னே தெரில யோங்கி அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லி நம்ம ஹோபி வந்து சொல்லிட்டுருக்கேன். இங்கே டக்குன்னு நம்ம டாமி வந்துட்டு மேபி இந்த ஸ்டோர் ரூம் வந்து ரொம்ப நாளாக வந்து பூட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே தாலியா? ஆமாம், சீரியஸாக வந்துட்டு நீங்கள் வரத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஓல்டு பில்டிங்கே பூட்டிட்டு தான் இருந்தது. ஸோ நீங்கள் வரீங்கன்ற சொன்னதுனால ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து இது ரெனோவேட்டே வந்து பண்ணாங்க. அதுதான்ப்பா, அது இந்த ரொம்ப நாள் வந்து பூட்டி வச்சிருந்த வந்து ரூமில். ஸோ அதனால் வந்து டஸ்ட்டஸ்லாம் ஃபார்ம் ஆகி மேபி அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆகி மயக்கம் போட்டிருக்கலாம், அன்கான்ஷியஸ் ஆகிருக்கலாம். ஸோ இட்ஸ் நார்மல் தான். ஸோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டாமி வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு நூன்னு சொல்ல முடியாமல் மார்னிங் டைம்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் லைக் வந்து ஒரு 11:30 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த டைமுக்கு அந்த டோர் வந்து நாக் ஆகுது. ஸோ யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹேசல் வந்துட்டு போய் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா. ஸோ வந்துட்டு ஓப்பன் பண்ணால் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த பொண்ணு ஹாய் அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். இங்கே நம்ம ஹேசல் வந்து ஹலோ, நீங்கள் என் பேர் வந்து தமிழினி. ஸோ நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்டோட ஃபேஷன் டிசைனிங்க்கு அசிஸ்டண்ட்டாக என்னை போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான். ஓகே வாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹேசல் வந்து நம்ம தமிழினியை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ தமிழினி வந்துட்டு உள்ளே வரோம். ஸோ இங்கே ஹேசல், நான் வந்து ஹேசல். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், என் கம்பெனி இருக்குது. கம்பெனி இருந்தால் நீங்களும் இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி இல்லைம்மா, நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து ஒரு லாயர். ஸோ நான் வந்து என் கம்பெனிக்கு லீகல் அட்வைஸராக இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு மேபி நான் இல்லாமையும் இருப்பேன் அந்த மாதிரி.
சரி சரி ஓகேங்க. அண்டு என்னை வந்து செலஸ்டி அப்படின்னு மேடம் அவங்களுக்கு தான் வந்து போட்டாங்க. ஸோ செலஸ்டியா? சரி வெயிட் பண்ணுங்கள், நான் அவளை போய் கூப்பிட்டாரேன். ஓகே, நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், நீ என்னை ஹேசல்னே கூப்பிட்டு போதும். ஓகே சரி. டாலியா இருக்காங்களா? டாலியா அவள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. இரு நான் போய் அவளையும் கூப்பிட்டாரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹேசல் வந்துட்டு தமிழினியை வந்து ஷோஃபாவில் வந்து உட்கார வச்சுட்டு வந்து போயிடுவாங்க. போயிட்டு நம்ம ஹேசல் வந்து ரிட்டன் டாலியாவையும் அண்ட் வந்து நம்ம செலஸ்டியை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ டாலியா வந்து பார்த்துட்டு ஏய் தமிழினி, ஏய் டாலியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே டாலியா தான், எப்போ வந்தேன்? இப்போ தான் வந்தேன். வரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிட்டு வர மாட்டியா? நான் உனக்கு கால் பண்ணேன் பட் நீ எடுக்கலை. ஓ சாரிடி, நான் வந்து கொஞ்சம் இல்லை பரவாயில்லடி, இதில் என்ன இருக்குது. சரி அப்புறம் டாலியா சொல்லு. செலஸ்டி மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே செலஸ்டி வந்து நான் தான் செலஸ்டி அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் என்னை மேடம்லாம் கூப்பிட வேண்டாம், ஜஸ்ட் கால் மீ பை மை நேம். ஓகே? ஓகே செலஸ்டி. ஓகே செலஸ்டி. அண்ட் நான் வந்து தமிழினி. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நடக்க போகிற ஃபேஷன் காம்படிஷனில் வந்து இந்தியன் ட்ரெஸ் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணணுன்றது அசிஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக என்னை போட்டிருக்காங்க. ஓகேம்மா பரவாயில்ல. அண்ட் வந்து ஆக்சுவலி அசிஸ்டண்ட் போட்டது நல்லது தான், பிகாஸ் எனக்கு வந்து மோஸ்ட்டாக இந்தியன் கிளாத்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது. பட் தெரியும், பட் அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஸோ நீ இருக்கிறது எனக்கு வந்து ஒரு வகையில் ஒரு பவர் தான். ஐ எம் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம தமிழினி சொல்ல, இங்கே நம்ம செலஸ்டியும் சரி ஓகே. நீ வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். சொல்லுமா. அது வந்துட்டு அப்படி சொல்ல இங்கே வந்துட்டு நம்ம எல்லாம் பாய்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ வந்துட்டு இங்கே பாய்ஸ்லாம் வரதை பார்த்துட்டு நம்ம டாலியா என்ன பண்ணுறான்னா தமிழினியை வந்து எல்லாேருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஸோ அவளும் கொஞ்சம் வந்து மிங்கல் ஆயிடுவா எல்லாருக்கும். ஸோ இங்கே சாயன்வா வந்துட்டு தமிழினியை பார்த்துட்டு தமிழினி உனக்கு வந்து இங்கே என்ன அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீ வந்து உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னவோ. ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். பின்ன ஒர்க்கில் ஸோ சும்மா இட முடியுமா, அதான் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு போக இங்கே வந்து நம்ம என்ன சொல்வார். அண்ட் காய்ஸ் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்துட்டு நான் சொல்லணும். ஸோ வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஈவினிங்காக நம்ம போய்ட்டு நம்மளோட அந்த சைட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் அங்கே தான் வந்து ஃபேஷன் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ அதனால் அங்கே போய் சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஓகே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு சைட்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு போகிறாங்க. ஸோ நம்ம என்னவோ தான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு சைட்டாலையும் போவாங்க. எல்லோரும் வந்துட்டு காரை விட்டு இறங்குறாங்க. ஸோ காரை விட்டு இறங்கி பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. செம்ம வந்துட்டு பெருசாக இருக்குது. அண்ட் வந்து அந்த பில்டிங்கோட பேர் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தா வந்து ஏஞ்சல்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்டில் வந்து எழுதியிருக்கு. பட் வந்து அது கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பழங்காலத்து பில்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த சைட்டை பார்த்தோன்னே எல்லோரும் வந்துட்டு என்ன ஒரு பாலடைஞ்ச பூத் பங்களா மாதிரி இருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படி சொல்லிட்டு பார்க்க அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு போயிட்டு என்வோக்கிட்ட கேட்பார். ஸோ இதுதான் சைட்டா அப்படி சொல்லிட்டு. ஸோ என்வோ வந்துட்டு ஆமாம் இதுதான் சைட்டு. ஸோ நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, ஆக்சுவலி இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து இன்னும் 2 டேஸில் வந்துட்டு புதுசாக ஆகிடும். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஓனர் வந்து அதை வாங்கினதுனால அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க வர லண்டனில் இருந்ததுனால வந்துட்டு இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதை வாங்கி இது பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் 2 டேஸில் அந்த ஃபேஷன் இது சொன்னேன்ல, அது நடக்கும்போது, அந்த ஷோ நடக்கும்போது இங்கே தான் நடக்கும். ஸோ அதனால் இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் யாரும் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்ல எங்கள் ஆரம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு போகும்போது இங்கே வந்து நம்ம ஹேசல் வந்துட்டு அப்படியே அந்த பில்டிங்கே வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சம்திங் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்து வந்த மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா பக்கத்தில் ஏசல் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா ஏரியா தான் நின்றுப்பா. ஸோ ஏசல் வந்து ஏரியா சொல்ல ஏசல்
இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோமா என்ன? என்ன பேசுகிற நீ? நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரும். எப்படி? I don't know area, but I feel like I came here before, but I don't know. என்னது? இங்கே வந்திருக்கியா? எங்களுக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு எப்பயாவது வந்தியா என்ன? இல்லை, இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவுக்கு வரோண்டி. அப்புறம் எப்படி சொல்கிற இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன்ட்டு? ஐ திங்க் யூ ஆர் ஜஸ்ட் இமேஜினிங். நோ ஏரியா, இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ, பட் எனக்கு இதுக்கு முன்னாடி இங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல். சம்திங் இஸ் வியர்ட். என்ன பேசுகிற? லூஸ் மாதிரி வளராத. நம்ம இந்தியாவுக்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். அதுவும் இந்த பிளேஸ் மேபி நீ இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஸோ மேபி ஏதாவது மூவிஸில் ஆர் சம்திங் சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருப்படி. ஐ டோன்ட் நோ, அது தெரியல, பட் சம்திங் ஆஃப் லூஸ் மாதிரி வளராதவா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஏரியா அந்த ஏசலை வந்து கைப்பிடிச்சி கூப்பிட்டு வரா. ஸோ ஏசலுக்கு வந்து சம்திங் இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரியும் ஒரு ஃபீல் வந்து அவளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து அவள் உள்ளே போகும்போது அந்த பேலஸ் நேமை வந்துட்டு பார்ப்பா. அது வந்து லைட்டாக அழிஞ்சிருக்கும், பட் என்னன்றதை வந்து நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கும்போது அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஏஞ்சல்ஸ் பேலஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஹேசல் பார்க்கும்போது அவளுக்கு சம்திங் ஏதோ வந்து மைண்டில் டக்குன்னு வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அவளுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு வாய்ஸ், ஸோ அது வந்து அவளுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அவள் நடக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அந்த வாய்ஸை வந்து கவனிக்கிறா. அது வந்து ரொம்ப சிமிலராக இருக்குது அந்த வாய்ஸ். அவள் வந்து கண்ணை மூடி திங்க் பண்ணுறா, பட் வந்து அவளுக்கு வந்து ஒரே ஃப்ளாஷாக ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதே பில்டிங் வாசலில் நின்று ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசுகிறது மாதிரி அவளுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அந்த வாய்ஸ் வந்து அவளுக்கு நல்லா கிளியராகவே கேட்குது. ஸோ அவள் வந்து ரெண்டு காதெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கா. இல்லை, என்ன 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 வாய்ஸ் இது? என்னது இது? இதுதான் பேலஸ். என்ன நடக்குது? அது என்ன ஏஞ்சல்ஸ் பேலஸ்? அதுவா, எங்களுக்கு நீங்கள் தான் உனக்குள்ள அவங்கள ரொம்ப பிடிக்கும்ல. சாதாரண யார் பேசுறது? அவங்களோட பேரே பேலஸ் கிறிஸ்ட். யார் பிடிச்சிருக்கா? யாரோட வாய்ஸ் இது? யார் ஏசல் அப்படின்னு சொல்லிட்டு ஏசல் மேலே யாரோ வந்து கை வைக்கிறாங்க. ஸோ வந்து டக்குன்னு வந்து ஃப்ளென்ஸ் ஆகிட்டுன்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம டாமியா வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ இங்கே ஏசல் டாமி நீயா? என்னாச்சு உனக்கு? ஏங்க நின்றுக்க? வா, டைம் ஆகுது, எல்லாம் போயிட்டாங்க உள்ள. அது வந்து டாமினா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹேசல் வந்து சுற்றி பார்க்குறா. ஸோ எங்கள் டாமி, என்னாச்சு ஹேசல் உனக்கு? ஏன் இப்படிலாம் வேர்த்து போயிருக்கு? அது ஒன்றும் இல்லை, அது சன்னியாக இருக்குல்ல, அது நல்லா இருக்கலாம். நீ ஏன் பதட்டமாக இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை டாமி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹேசல் வந்து நடந்து போகிறா. ஸோ எங்கள் டாமிக்கு வந்து சம்திங் ஏதோ ஹேசல் வந்து ஏதோ மறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா கேட்டுக்கலான்னு அவ்வளோ விட்டுட்டு ஹேசல் டாமி ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ வந்து அந்த பில்டிங்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஃபீல் வந்துட்டு நம்ம ஹேசலுக்கு மட்டும் இல்லை, மொத்தம் எல்லாருக்குமே, எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபீல் இருக்குது. லைக் இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க வந்த மாதிரியும், ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. பட் அது ஏன்னு தெரியல, எல்லாருக்குமே காமனாகவே இருக்குது. ஸோ பில்டிங்குள்ளே போனால் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு பில்டிங்கை வந்து ரெனோவேட் பண்ணுறதுல வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்டர் ஆவீங்க. உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தா கீழெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லாம் வந்து அப்படியே சுற்றி வந்துட்டு பார்க்குறீங்க. அப்போ என்னவோ சொல்கிறாரு, ஸோ இங்கே தான் வந்து அந்த ஃபேஷன் ஷோ ஆக்சுவலி வந்து பிகின் ஆக போகுது. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்கள வச்சு தான் வந்து கான்ட்ராக்ட் யாருக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து வின் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இந்த சைட்டை வந்து தூக்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த சைட்டை வந்து இங்கே இது பண்ணுறதுக்காக தான் இந்த காம்படிஷனே நடக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைட்டில் வச்சு நீங்கள் ஒர்க் பார்த்துக்கலாம். அதாவது
உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்டிங்கை வந்துட்டு ஃபுல்லாக வந்து இடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி சொல்ல எல்லோரும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம செலஸ்டி வந்து கேட்குறான், ஸோ என்வோ ஃபேஷன் ஷோன்னு சொன்னீங்கல்ல, ஸோ வந்து அது எப்படி, லைக் அதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது இருக்கா? ஆமாம் செலஸ்டி, ஆக்சுவலி வந்து இந்த இதில் வந்து 3 ரவுண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இங்கே இந்தியாவில் நடக்கிறதுனால, ஸோ இங்கே எல்லாருமே இருக்கிற எல்லா கம்பெனிஸில் இருந்தும் இந்தியன் காஸ்டியூம்ஸை தான் வந்து ஆக்சுவலி டிசைன் பண்ணி வந்து போடுவாங்க. ஸோ இந்தியன் காஸ்டியூம்ஸை பேஸ் பண்ணி தான் எந்த அளவு எந்த கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு வந்து இது பண்ணுவாங்க. ஓ அப்படியா, இந்தியன் காஸ்டியூம்ஸா? ஆமாம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க செலஸ்டி. உங்களுக்கு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து தமிழினியை வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து வச்சுருக்கோம். ஓகே ஓகே என்வோ. அப்புறம் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த ஃபேஷன் ஷோவோட ரூல்ஸை வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து 3 ரவுண்ட் இருக்குது. ஓகே, 3 ரவுண்ட்ஸ். ஒன்று வந்து சோலோ ரவுண்ட்ஸ். இப்போ நீங்கள் 2 கம்பெனியும் வந்துட்டு கொலாப் பண்ணி பண்ணுறதுனால ஒரு மாடல், உங்கள் கம்பெனியோட மாடல் வந்து சோலோ ரவுண்டில் வந்து சோலோவாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். லைக் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்தியன் காஸ்டியூம்ஸ், அது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக வந்து நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் தரேன். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால, நம்ம கம்பெனி வந்து ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் சில ஐடியாஸ் தரேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ஓகேவாகும். இப்போ வந்து நீங்கள் ஃபேஷன் ஷோ முதல்ல மாடல் யார்? மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு நம்ம ஷானை வந்து கை காட்டுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம யூங்கி வந்து சானியா தான் எங்கள் கம்பெனியோட மாடல். அண்டு நாம்ஜூன் கம்பெனி அப்படி சொல்ல இங்கே வந்துட்டு நம்ம என்வோ வந்து ப்ராப்ளம் இல்லை. நம்ம 2 கம்பெனியும் கொலாப் பண்ணி பண்ணுறதுனால இப்போதைக்கு வந்து ஒரு மாடல் இருந்தால் போதும். அதாவது சோலோ ரவுண்டுக்கு ஒரு மாடல் இருந்தால் போதும். ஃபஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம வந்து சானியா வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் வந்து முக்கியமாக செலஸ்டி, நீங்கள் வந்து இந்தியன் காஸ்டியூம்ஸை வந்து டிசைன் பண்ணுங்கள். லைக் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஓல்டன் டேஸ்லலாம் வந்து வியர் பண்ணியிருப்பாங்கல்ல, கிங்ஸ் குயின்ஸ், அந்த மாதிரி வந்து காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா சோலோ ரவுண்டுக்கு வந்து நம்ம சானியா வந்து அதை போட்டானா கொஞ்சம் ஹைலைட்டாக தூக்கி காட்டும். அண்ட் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சோலோ ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து இப்போது ஒரு கம்பெனியில் 2 மாடல் தேவைப்படும். நீங்கள் வந்து சானியா வந்து ஒரு மாடலாக இருக்கிறதுனால இன்னொரு மாடல் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது இன்னொரு மாடல் நாங்கள் தேடிட்டுருக்கோம் என்வோ. தேடிட்டுருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் நாம்ஜூன், ஏன்னா வந்து நம்மளுக்கு 2 days தான் டைமு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சாதான் வந்து நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும். சரி ஓகே, நான் அதுக்குள்ளே வந்து சர்ச் பண்ணுறேன். செகண்ட் ரவுண்ட் வந்து கப்புள் ஃபோட்டோஷூட், அதாவது அந்த கிங் குயின்ஸ் அந்த எல்லாமே பூராமே வந்துட்டு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அந்த காஸ்டியூம்ஸ் தான் வரும். ஒவ்வொரு ரீஜனில் என்னென்ன காஸ்டியூம்ஸ் போடுறாங்களோ அது மாதிரி, அதுவும் ஃபுல்லாக இந்தியன்ஸ் இதாக தான் வரும். அதனால் கப்புள் ஃபோட்டோஷூட் பண்ணுவோம். அதில் வந்து அந்த கப்புள் ஃபோட்டோஷூட் ரவுண்டில் வந்து நீங்கள் டிசைன் பண்ண ஒரு 5 காஸ்டியூம்ஸ் ஆர் 6 காஸ்டியூம்ஸ் கிட்ட டிசைன் பண்ணுங்கள் செலஸ்டி. அப்போ தான் வந்து ஒவ்வொன்றையும் ஃபோட்டோஷூட் பண்ணும்போது பார்த்து எது நல்லா இருக்குன்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு இதுலேருந்து. அண்டு நீங்கள் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு ரீஜனில் இருந்து, இப்போது நம்ம இந்தியாவிலே வந்து நிறையா கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சோலோ ரவுண்டில் ஒரு கல்ச்சரோட காஸ்டியூம் ரெடி பண்ணிவிட்டு, அண்ட் வந்து நீங்கள் லைக் செகண்ட் ரவுண்டு ஃபோட்டோஷூட் ரவுண்டில் வந்து ஒரு 5 காஸ்டியூம்ஸ் வேறு கல்ச்சரில் இருக்கிற 5 காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் உங்களோட ப்ராடக்ட் வந்து யூனிக்காக தெரியும். ஸோ நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு என்னென்னா வந்து ஒரு கப்பிள் டான்ஸ் மாதிரி இருக்கும். கப்பிள் டான்ஸ், அதாவது இந்த கிங்ஸ் குயின்ஸ் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு வந்து ஒரு கப்பிள் டான்ஸ் ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ரவுண்டில் வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த கம்பெனிக்கு தான் வந்து இந்த டிக்கெட். ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சானியாவுக்கு வந்து ஒரு பேர் மாடலை வந்து தேடுங்க. அப்படி சொல்ல இங்கே எல்லோரும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நாம்ஜூன் வந்து நான் சீக்கிரமாக வந்து ஒரு மாடலை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த மொத்தம் 3 ரவுண்டு தானே, என்ன சோலோ ரவுண்டு, கப்புள் ஃபோட்டோஷூட், கப்புள் டான்ஸ் தானே.
ஆமாம், இது 3 தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. செலஸ்டி முக்கியமாக நீங்கள் காஸ்டியூம்ஸ் ஏன்னா நீங்கள் தான் டிசைன் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எங்கள் தமிழினி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே அன்பு. அண்டு நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் இங்கே முடிச்சு விட்டுருவாங்க, வேலை காலி ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து நமக்குள்ளேயே சீக்கிரட்டாக இருக்கட்டும், வேறு யார்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகே அப்படின்ற நம்ம யூனிவர்ஸில் எல்லோரும் ஓகே மண்டே ஆட்டிக்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து எல்லோரும் வந்து அந்த பிளேஸை வந்து சுற்றி பார்க்குறாங்க. என்னவோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா எல்லோரும் போய் இந்த பிளேஸை சுற்றி பாருங்கள், அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இங்கே வந்து கிளம்பலாம், அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் அது போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ வந்துட்டு போயிடுவார். ஸோ ஆனால் அவரோட ஒய்ஃப் ஜானவி வந்து இவங்க கூட தான் இருப்பாங்க. எல்லோரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பில்டிங்கை வந்து சுற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம தாவுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈஸினஸாக இருக்கும். லைக் நம்ம என்னவோ சொல்லியிருப்பார்ல கப்பிள் ஃபோட்டோஷூட் அப்படின்னு சொல்லிட்டு, கப்பிள் ஃபோட்டோஷூட், கப்பிள் டான்ஸு, சானியாக் பேர் அப்படின்னோடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸினஸாக இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுட்டு அவரும் வந்து அந்த பில்டிங் வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவார். அண்ட் இதோடு நான் இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன் ஆர்மிஸ். அண்ட் சீக்கிரமாக இன்னொரு பாட்டில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் பெரிக்கு சப்போர்ட்டை கொடுங்க. மறுபடியும் கேட்குறேன், ஐ எம் ஸோ சாரி, மன்னிச்சிக்கோங்க. அண்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் கொஞ்சம் வர ரொம்ப லேட் ஆகும்னா இந்த மந்த்துக்குள்ளே நான் வந்து போட பார்க்குறேன், ஓகேயா? ஸோ அது வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் பெரிக்கு கொடுங்க. ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. அண்ட் டார்மிஸ், பாய்.